Auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. So, இது நீங்க introduce பண்ணோம். Guten Tag. My Name ist Gracie. Wie heißen Sie? Pranav? Guten Tag. My Name ist Pranav. My Name ist Pranav. இல்லைன்னா ich heiße Pranav. Guten Tag. My Name ist Gracie. Jaden சொல்லுங்க. Guten Tag, mein Name ist Jaden. Super. Wie geht es Ihnen? Jaden? Amen. Wie geht es Ihnen? Danke, gut. Auch gut, danke. Auf Wiedersehen. Auf Wiedersehen சொல்லணும் நீங்களும். Auf Wiedersehen. So இந்த மாதிரி தான் சொல்லணும். So guten Tag, my Name ist Gracie. Wie heißen Sie? Pranav சொல்லுங்க. Guten Tag, my Name ist Pranav. My Name ist. My Name ist Pranav. Wie heißen Sie? Ich heiße Gracie. Wie geht es Ihnen? Gut, danke. Auch gut நான் தான் சொல்லணும். நான் சொன்னேன்னா செகண்ட் Danke, gut. மறுபடியும் என்ன கேளுங்க. Und Ihnen? Und Ihnen. நம்ம ஃபார்மலா பேசிக்கிறோம் இல்லைங்களா? Und Ihnen. Auch gut, danke. Auf Wiedersehen. Auf Wiedersehen. ஸோ மறுபடியும் ஜெய்டன் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் பேசுறதுக்கு, அதனால திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? Guten Tag, my Name ist Gracie. Wie heißen Sie? Guten Tag, mein Name ist Jaden. Wie geht es Ihnen? Danke, gut. Auch gut, danke. Auf Wiedersehen. Auf Wiedersehen. ஸோ இது நல்லா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த இதுவும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பர்சனல் ப்ரோனோமன் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன்னா எது வரைக்கும் சொல்லியிருக்கேம்மா? அவ்வளோதானா? ஓகே. ஸோ ஓகே. ஃபார்மலுக்கு இன்ஃபார்மலுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்ஃபார்மலில் நம்ம தூ போட்டு பேசுவோம், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொல்லுவோம். ஃபோர் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம். For Name. Wie heißt du? Ich heiße Nina. Wer bist du? Ich bin Nina. So இந்த மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம். ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா ஜி போட்டு பேசுவோம். அதில் ஃபோர் நாம ப்ளஸ் நாக் நாம ரெண்டுமே சொல்லணும். ஃபர்ஸ்ட் நேமும் சொல்லணும், லாஸ்ட் நேமும் சொல்லணும். Wie heißen Sie? Mein Name ist Nina Weber. Wie ist Ihr Name? Ich heiße Nina Weber. ஸோ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணலாம். மை நாமா இஸ்ட் இல்லைன்னா இஷ் ஹைஸே. சரிங்களா? ஓஹர் காமன்சி இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணோமா? இல்லையா? ஓகே, முடிச்சிட்டேனா இதுவும்? ஓகே, சூப்பர். ஸோ இது ஓஹர் காமன்சி சும்மா ஒரு ரீகேப் மாதிரி. ஓஹர் காமன்சி ஃப்ரௌ லாங். ஸோ இஷ் காமே ஹவுஸ் டாய்ச்லாண்ட். ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா இப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஓஹர் காமன்சி. வெல்ஷே ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன்சி என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் பேசுவீங்க? ஸ்ப்ராக்கன் அப்படின்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன்னா டு ஸ்பீக். ஸோ விச் லாங்குவேஜஸ் யூ ஸ்பீக்? ஸோ இஷ் ஸ்ப்ரெஷர், ஐ ஸ்பீக். ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். Wo wohnen Sie? Where do you live? Ich wohne in Frankfurt. I live in Frankfurt. So question நல்லா பாருங்க. நம்ம இங்கிலீஷ்ல WH questions அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மன்ல Wer-Frage. Wer-Frageன்னா question starting with
W. We. We heist do. Wo wonst do. Woher kommst du. So ich heiße Jan. இது வந்து sentence statements. Ich wohne in Zürich. Ich komme aus Frankfurt. So das ist Frau Lang. So இது நம்ம first person. Ich வந்து first person. Du is second person. Er sie வந்து third person. இது பண்ணல இல்லீங்களா? erனா he. zனா she. ஓகேமா? er sie. அப்போ இந்த z வந்து formal u. So இந்த ever z வந்துச்சுன்னா sein verbுக்கு ist வரும். For example, er ist Pranav. Er ist Pranav. Sie ist Jaden. He is Pranav, she is Jaden அப்படின்னு சொல்றதுக்கு ist யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஃபார்மல். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஓன்னு நான் சொல்லியிருக்கேன். இஷ்னா ஈல எண்ட் ஆகணும். வேர்ப் செகண்ட் பிளேஸ்ல வர வேர்ப் வந்து ஈல எண்ட் ஆகணும். டூ வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகணும். எவர் ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். டீல ஜி வந்துச்சுன்னா ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். இஷ் ஓன du wohnst, er sie wohnt, sie wohnen. So das ist Frau Lang. Sie kommt aus Deutschland. இங்க என்ன வரும்? ஜேடன். ஏதா ஐடியா இருக்கா? So kommt சொல்லியாச்சு. அடுத்தது என்ன கேட்போம்? பேரு, நேம், எங்க இருக்கிறீங்கன்னு இல்லையா? சோ இங்க என்ன வேர்ட் வரும்? இந்த ஐடியா இருக்கா? ஓனன். இப்ப ஜி வந்ததுனால இந்த ஓனன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜி என்ன ஜின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபார்மல் ஜி ரெண்டு ஜி இருக்கு இல்லைங்களா? ஒரு ஜிக்கு டி எண்டிங், இன்னொரு ஜிக்கு இஎன் எண்டிங் வருது. ஸோ திஸ் இஸ் என்ன ஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வேர்புக்கு பாத்தீங்கன்னா டீல முடிச்சிருக்காங்க. அப்பனா என்ன மென்ஷன் பண்றாங்க? ஷீ மென்ஷன் பண்றாங்க இல்லைங்களா? அப்பனா இங்கேயும் என்ன எண்டிங் வரணும்? won't. So she won't in Frankfurt. So இது ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா ஃபுல் டீடைல்ஸ் இது தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோம். Das ist Frau Lang. Sie kommt aus Deutschland. Sie wohnt in Frankfurt. அதே மாதிரி தான் சேம் இதுவும் தேர்ட் பர்சன் தான். Jan. Jan kommt aus Frankfurt. Er wohnt in Zürich. சரிங்களா? ஸோ இப்போ தேர்ட் பர்சனை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா தசிஸ்ட். இப்போ நான் பிரணவ் பற்றி ஜெய்டன் சொல்றேன்னா தசிஸ்ட் பிரணவ். ஏர் காம்ட் ஹவுஸ் சென்னை. ஏர் ஓன்ட் இன் அம்பத்தூர். இப்போ ஜெய்டனை பற்றி பிரணவ் கிட்ட சொல்லணும்னா தசிஸ்ட் ஜெய்டன். ஜி காம்ட் ஹவுஸ் சென்னை. ஜி ஓன்ட் இன் அம்பத்தூர். புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? தேர்ட் பர்சனுக்கு காம்ட் டி எண்டிங்ல முடியணும். சோ ஃபார்மல் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் நீங்க ஃபார்மலா பேசணும்னா என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு பேருக்குமே ஜி தான் யூஸ் பண்ணுவீங்க. வெதர் இஸ் பாய் ஆர் கேர்ள், மேல் ஆர் ஃபீமேல் யாரா இருந்தாலுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜி. ஜி காமன். சோ ஜி sind. ஜி sind Jaden. இல்லைன்னா ஜி sind Pranav. ஸோ ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் உங்களை ஃபார்மலா சொல்றேன்னா ஜி sind அப்படின்னு உங்க பேர் சொல்வேன். ஜி காமன் ஹவுஸ் சென்னை. மேம் சொல்லுப்பா. மேம் ஆக்சுவலி வந்து ஒரு டவுட் மேம். லைக் இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து ஹி இஸ் பிரணவ், ஷி இஸ் அப்படின்னு சொல்லி ஹி ஷி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபீமேலுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரே ஜிந்து மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்க. எப்படி? இது ஃபார்மல்பா. இது ஃபார்மல். நான் எதுவே சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்க்கு கம்பேர் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சொன்னா இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். ஜி won't in
அம்பத்தூர். இது வந்து ஃபார்மலா யூஸ் பண்றதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணும். ஒருவேளை he comes இல்ல she is அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இன்னொன்னு எழுதுறேன், நான் இங்க மேல எழுதுறேன். சோ ஹீக்கு இது ஏரிஸ்ட் பிரணவ், ஏர் காம்ட் ஹவுஸ் சென்னை. ஓகேவா? ஏர் won't in அம்பத்தூர். இது அன்னைக்கு யூஸ் பண்ணி. ஆமா, இப்போ he sheக்கு இது யூஸ் பண்ணோம். ஹீக்கு எர், இதுவே z வந்துச்சுன்னா sheக்கு z வரும். இது இந்த z வந்து ஃபார்மல் கிடையாது. z is to Jayden. ஓகேங்களா? ஓகே. சோ z is to Jayden. நான் இங்க கொடுக்கிறேன். z is அப்போ er அப்படி சொன்னானா? ஆமா ஆமா, இங்க பாருங்க, z காம்ட் ஹவுஸ் சென்னை. z won't in அம்பத்தூர். ஹீக்கு இங்க கொடுத்துட்டேன், ஷீக்கு இங்க கொடுத்துட்டேன். ரெண்டு பேருக்கும் ஃபார்மலா சொல்லணும்னா இங்க ஜி ஜிண்ட் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏவிஸ்ட் ஜிஸ்ட். புரியுதுங்களா? சோ இது ஃபார்மல்ல யாரா இருந்தாலும் பாய், வெதர் இட் இஸ் a பாய் or girl, யாரா இருந்தாலுமே ஜி ஜிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மல்ல ப்ளூரலுக்கும் இதே தான் சொல்லுவோம். சரிங்களா? ஹீக்கு ஏர்ன்னு யூஸ் பண்ணுவோம், ஷீக்கு ஜீன்னு யூஸ் பண்ணுவோம். ஜேடன் புரிஞ்சுதாமா? ஜேடன், உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ஜேடன். ரொம்ப எங்கேருந்தோ பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? ஓகே, இதை நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் ஹீக்கு இது எழுதியிருக்கேன், ஷீக்கு இது எழுதியிருக்கேன், இது ஃபார்மலுக்கு இங்க எழுதியிருக்கேன். ஓகே மேம், நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க முடிச்சிட்டு. மேம் முடிச்சாச்சு. ஜேடன் நீங்க எழுதிட்டீங்களா? எழுதிட்டு சொல்லுங்க. இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபார்மல் இன்ஃபார்மல்ல நம்ம 3 கேள்வி கேட்கணும். இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் கேட்கறதுக்கு நம்ம என்ன கேட்போம் ஃபார்மலா? இப்போ கேட்டோமே நம்ம தான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். Guten Tag, wie heißen Sie? ஃபர்ஸ்ட் Guten Tag சொல்லிட்டு wie heißen Sie? இன்ஃபார்மலா கேட்கணும்னா என்ன கேட்போம், எப்படி கேட்போம்? wie heißt du? ஓகேவா? ஓஹர்னா ஓஹர், காமன்
Z. இது இன்ஃபார்மலா over comes to comes to very good now. அடுத்தது wo wonen z. so இது இன்ஃபார்மலா இது வந்து இன்ஃபார்மலா இது வந்து இன்ஃபார்மலா wants to do சூப்பர் பிரணவ் எப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா ஜெய்டன் உங்களுக்கு புரிஞ்சுதாமா சோ ஃபார்முலா நேம் கேட்கணும்னா வி ஹைசன் ஜி எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கணும்னா ஓஹர் காமன் ஜி எங்க இருக்கிறீங்கன்னா ஓ ஓனன் ஜி அதுக்கு இன்ஃபார்மலா எப்படி கேட்கணும் வி ஹைஸ்ட் டு ஓஹர் காம்ஸ்ட் டு ஓ வான்ஸ்ட் டு ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே ஃபார்மல் இன்ஃபார்மல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து நிறைய பேர் இருந்தால் விளையாடுறது இதை விட்டுடலாம் நம்ம சில இதெல்லாம் விட்டுடுவோம் ஸோ நம்பர்ஸ் அண்ட் இது படிச்சிட்டிங்களா ஜெய்டன் படிக்கலையா ஐயோ படிச்சிருக்கணுமே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து Thursday Thursdayக்கு படிச்சுட்டு வந்துடுறீங்களா பிரணவ் நீங்க கூட தரவா வந்துடுறீங்களா ஓகே actually காலையில ரிவைஸ் பண்ணேன் very good Zaiben actually yeah Zaiben try funf act in act in eins zwei அப்படியே எல்லாரோட நம்பர்ஸும் சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க சரியா ஓகே ஸோ அப்பனா இந்த பேஜ் விட்டுடுவோம் ஸோ இந்த பேஜில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஜெய்டனுக்கு இப்போ தெரியாது ஸோ வி பிட்டர் ஸோ நம்ம எதா புரியல எதோ ஒன்று நம்ம கிளாஸில் யூஸ் பண்ண வேண்டிய சில ஃப்ரேசஸ் இது வி பிட்டர் அப்படின்னா பாடன் சொல்கிறதுக்கு ஸோ என்ஷூல்டிகும் நான் கைன்மால் பிட்டு அப்படின்னா நான் ஒன் மோர் டைம் நீங்கள் ஆடியோ ரிப்பீட் பண்ணணுன்னாலும் இல்லை நான் ரிப்பீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த கேள்வி இந்த சொல்லணும் என்ஷூல்டிகும் நான் கைன்மால் பிட்டு சொல்லுங்க என்ஷூல்டிகும் நாக் ஐன்மால் பிட்டு அப்படின்னா இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க ஓகேவா அடுத்தது thus verstehe ich nicht அப்படின்னா I don't understand உங்களுக்கு புரியலன்னா thus verstehe ich nicht சொல்லணும் thus சொல்லுங்க thus verstehe ich nicht புரியலன்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணும் ஒருவேளை நான் ஃபாஸ்டா கொண்டு போறேன் அப்படின்னா இந்த வேர்ட் சொல்லணும் பிட்டர் ஐன்பிஷன் லாங்ஸாமர் பிட்டர்னா ப்ளீஸ் ஐன்பிஷன்னா a little லாங்ஸாமர்னா ஸ்லோலி பிட்டர் ஐன்பிஷன் லாங்ஸாமர் ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க கிளாஸ்ல யூஸ் பண்ணணும் சரிங்களா பிரணவ் நீங்க கூட யூஸ் பண்ணணும் ஓகே மேம் ஓகே Länder und Sprachen so countries and languages so Länder na countries und Sprachen and languages Sprachen na languages இன்னும் இந்த டெக்ஸ்ட் மட்டும் படிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் நம்ம திருப்பி வேணும்னா பார்க்கலாம் So Olivia Miller. So யார் படிக்கிற ஜேடன் படிக்கிறீங்களா Olivia Miller USA சொல்லக்கூடாது ஜெர்மன் லெட்டர் தான் சொல்லணும் USA
San Francisco. டவுட் மேம், நீங்கள் வந்து யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜெர்மனில் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களா? டேஷில் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களா மேம்? ஆனால் டேஷில் சொல்லும்போது இப்போ வந்து ஐ மீன் யூஎஸ்ஏ வந்து டேஷ்ல சொல்லணும். அப்போ சான் பிரான்சிஸ்கோ ஏன் மேம் டேஷ்ல? அங்க என்ன இருக்கோ அப்படிதானே சொல்லணும். இங்க என்ன இருக்கோ அப்படிதானே படிக்கணும் நம்ம. இது வந்து ஆல்பபெட், யுஎஸ்ஏன்றது ஆல்பபெட். அது இங்கிலீஷ்ல படிக்க கூடாது இல்லீங்களா? அது ஆல்பபெட்ன்றதுனால USA அப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அது ஆல்பபெட். படிமா ஜெயன். English und Deutsch. Spanish. Okay. So புரியுதா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்? So எங்க இருந்து வராங்க? From where she is coming? Olivia Miller. USA. Where she is living? Wo wohnt sie? San Francisco. Welche Sprachen spricht sie? Deutsch. இப்போ நம்ம படிக்கிறது Deutsch தான். ஜெர்மன்ல வந்து ஜெர்மன்ல என்ன அவங்களோட லாங்குவேஜ் Deutsch அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமா, ஜெர்மனியே வந்து டாய்ச்லாண்ட். ஓகே. Welche Sprachen lernt sie? So என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்க? ஸ்பானிஷ் படிக்கிறாங்க. வெரி குட். பிரணவ் படிக்கிறீங்களா? அடுத்தது கேப்ரியல் சாண்டோஸ். Gabriel Santos Brazilian und Deutschland spricht Portugiesisch, Deutsch and English. Und English. So Gabriel son, இப்போ புரியுதா உங்க ரெண்டு பேருக்குமே டெக்ஸ்ட் என்னன்னு? புரியுது. ஜெயடன் உங்களுக்கு புரியுதா? புரியுது. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். Gabriel Santos comes from Brazil. He lives in Germany in Köln. He speaks Portuguese language, German and English. So next படிங்க ஜெயடன். Alicia Conti. Französisch. Und Deutsch. kommt aus der Schweiz. und wohnt in Lugano. So அவங்க என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? welche Sprachen spricht sie? அவங்க வந்து ஸ்பானிஷ், இட்டாலியன், ஸ்பானிஷ் இல்ல, இட்டாலியன், பிரெஞ்சு, பிரான்சோசிஷ்னா பிரெஞ்சு, டாய்ச். சோ ஓவர் காம்ட் சி எங்க இருந்து வராங்க? Sie kommt aus der Schweiz. Schweiz ist Switzerland. Wo wohnt sie? Lugano. என்ன எதா கேட்கணுமா பிரணவ்? அதான் மேம், லுகானோல எந்த சொல்றாங்க பிளேஸ்? ஏதோ ஒரு பிளேஸ், ஏதோ ஒரு சிட்டில இருக்கறாங்க. ஓகே. சோ அது வந்து ஸ்விட்சர்லாந்துல லுகானோ இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த டேபிள் வந்து அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க, என்ன கற்றுக்கிறாங்கன்றதை ஃபில் பண்ணும். மறுபடியும் 3. பிரணவ் நீங்கள் படிங்க. போரிஸ் வால்டர்.
Boys water kommt as Österreich, then wohnt in Schwaben, Salzburg, Yen speaks Deutsch and English, und Deutsch und English. learned lernt Arabisch. Arabic. So Boris Walder, he comes from Austria. Austria da Österreich. So he lives in Salzburg. He speaks German and English. He learns Arabic. Saki Tanaka, படிங்க Jaden. Onten Berlin, he formed as Japan as Tokyo. He preached Japanese and Deutsch. he learned English. இங்க ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணும். ஜப்பான் சொல்லுங்க யாப்பான். ஜே வந்து வையா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா யாப்பான். ஜி காம்ட் அவுஸ் யாப்பான். So sie spricht Japanisch. Okay. Next படிங்க பிரணவ். கட்டே இப்ராஹிம். Kate Brahim kommt as Algerian. In Arabisch, Französisch und lernt Deutsch wohnt in Paris. Wohnt in Paris. Super. ஸோ இது வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவாங்கன்றது ஓகேவா. ஸோ இதே மாதிரி உங்களை பற்றி எழுதணும் நீங்கள். உங்களை பற்றி என்ன? ஸோ இஷ் காமே ஹவுஸ். ஸோ இஷ் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இஷ் ஹைசே. நான் என்னோட நேம் சொல்கிறேன் பாருங்க. இஷ் ஹைசே கிரேசி. இஷ் காமே ஹவுஸ் சென்னை. இஷ் ஓன இன் ஐநாவரம். இஷ் ப்ரெஷர் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு und Deutsch. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து இஷ் ப்ரெஷர் உங்கள் என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுகிறீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இஷ் லேர்னே டாய்ச் நான் ஜெர்மன் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எழுதணும். எனக்கு எழுதிச்சு குரூப்பில் அனுப்புறீங்களா? இல்லை ஃபில் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதணும். ஆமா இஷ் பின் இல்ல இஷ் ஹைசே சொல்லிட்டு உங்களோட நேம் எங்க இருந்து வரீங்க. இஷ் காமே ஹவுஸ் சென்னை. இஷ் ஓனே இன் அம்பத்தூர். இஷ் ப்ரெஷர் தமிழ் und இங்கிலீஷ். இஷ் லேர்னே டாய்ச். ஓகேவா? ஸோ இது உங்களை பத்தி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே கிளாஸ்க்கு நம்பர்ஸ் பக்காவா ரெடியா படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? Okay.